4 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மக்களவையில் தொகுதி மறுவரையை குறித்து விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். அவையில் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம். இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி சபையை நடத்துகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. வருகின்ற 20ஆம் தேதி வரை விவாதம் நடைபெறுகிறது. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக பாஜக இன்று முற்றுகை போராட்டம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்படும். பங்குனி மாதத்தின் மங்களகரமான நாள் என்பதால் பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. மொழிக் கொள்கையின் உறுதியை காட்டவே குறியீட்டை பயன்படுத்தினோம். தமிழை பிடிக்காதவர்கள் அதனை பெரிதாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். திரைக்கவர்ச்சியால் நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் விசிகாவுக்கு தேவையில்லை. நடிகர்கள் கட்சி தொடங்குவதால் விசிகா கரைந்து விடாது எனவும் விழுப்புரத்தில் திருமாவளவன் பேச்சு. மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்ததாக கூறியிருப்பது நல்ல நகைச்சுவை எனவும் இபிஎஸ் விமர்சனம். ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து பாஜக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். தாளமுத்து நடராஜன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் விடிய விடிய வாகன சோதனை. டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து பாஜக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் கெடுபிடி. அதிமுக பலவீனமாகி வருகிறது என்ற தொண்டர்களின் குரல் செங்கோட்டையனின் குரலாக ஒலிப்பதாக டிடிவி தினகரன் கருத்து. நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எனவும் காட்டம். கட்சியை விட்டு விலகிய கோபத்தில் டிடிவி தினகரன் ஏதேதோ பேசுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சனம். அரசியலில் தோற்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் கருத்து. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் வெற்றி பெற அதிமுக தலைவர்கள் ஈகோவை மறந்து ஒன்றிணைய வேண்டும். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வலியுறுத்தல். பெரியவர் சிறியவர் என்ற ஈகோ இல்லாத ஒரே கட்சி அதிமுக. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ற்கு ஜெயக்குமார் பதில். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தீவிரம். 180க்கும் மேற்பட்ட ஈரநில பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல்.
ரயில்வே தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட விவகாரம். தேர்வர்களுக்கு ரயிலில் இலவச பயண அனுமதி வழங்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம். ராகு கேது சன்னதியில் வழிபாடு. சென்னை மதுரவாயிலில் மின்சார வாகனத்திற்கு சார்ஜ் போட்டபோது தீப்பிடித்த கோர சம்பவம். தீக்காயமடைந்த 9 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. புவிசாரா அரசியல் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான ரைசினா மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டுப்பற்று விஷயத்தில் டிரம்பின் அணுகுமுறையும் எனது தத்துவமும் ஒன்றே. பிராட்காஸ்ட் நேர்காணலில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா நியூசிலாந்து அமைச்சர்கள் டெல்லியில் பேச்சுவார்த்தை. 2 நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசித்ததாக அமைச்சர் பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் உள்ள தல்பகிரி ரங்கநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஏமனில் கிளர்ச்சி படைகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து வான்வெளி தாக்குதல். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53 உயர்வு. அமெரிக்காவில் புனித பேட்ரிக் திருநாளை ஒட்டி பச்சை நிறமாக சிகாகோ நதி. 1962ஆம் ஆண்டு முதல் சிகாகோ நதியில் பச்சை நிற சாயம் கலக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம். 6 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கந்திய தீவு அணியை வீழ்த்தி அசத்தல். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. ஆடவர் இறுதிச் சுற்றிற்கு கோல்கர் ரூனை வீழ்த்தி ஜேக் டிரேஃபர் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.